ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்கலான்னா சென்னா குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா. அடுத்தது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அது வதங்கினதும் பச்சை மிளகா. அடுத்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்குங்க. ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அது பண்ணி வதக்கிடுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது இஞ்சி பூண்டு தக்காளி, இது 3 பேஸ்ட்டாக அரைச்சி இதிலே விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை வதங்கிறதுக்கு, தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கடுத்து கிரேவிக்கு தேவையான உருளைக்கிழங்கு கொஞ்சம், அடுத்து தேங்காய், முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கடுத்து பெப்பர் பவுடர் ஆக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அடுத்தது சென்னா வேக வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இது கிரேவிக்கு தேவையான மிளகாப்பொடி ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்ச சென்னாவை இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுடுவோம். அடுத்தது அரைக்கிறதுக்கு முந்திரி, சோம்பு, தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உடச்ச கடலை போட்டு நல்லா தேங்காய் நல்லா திக்காக அரைச்சிட்டு கிரேவி கொதிக்கும்போது 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரேவி கொதித்த உடனே அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கிரேவி கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுருங்க. போட்டுட்டு தேங்காய் விட்ட பிறகு கொதிக்க வேண்டாம் ரொம்ப நேரம். நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் வச்சுருக்கேன். தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தோசை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குருமா கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.